முக்கிய செய்திகள். சங் பரிவாரில் வகித்த பதவிகளை விட பிரதமர் பதவி ஒன்றும் பெரிதல்ல, அத்வானி பேட்டி. கூடங்குளம் அணு உலை திட்டத்தை நிறுத்தி வைக்க தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக போராட்டக் குழுவினர் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி. மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர ஆலோசனை. உள்ளாட்சி தேர்தல் குறித்து அதிமுகவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். சங் பரிவார் அமைப்புகளில் கிடைத்த உயர் பதவிகளை விட பிரதமர் பதவி ஒன்றும் பெரிய பதவி அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி தெரிவித்துள்ளார். பாஜகவில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக LK அத்வானியை அறிவிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பாஜகவில் வலுத்து வருகிறது. சமீபத்தில் அகமதாபாத் நகரில் நரேந்திர மோடி மேற்கொண்ட 3 நாள் உண்ணாவிரத நிகழ்ச்சியிலும் இதற்கான காட்சிகள் அரங்கேறின. இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி ரத யாத்திரை தொடங்க இருக்கும் பாஜக மூத்த தலைவர் அத்வானி நாக்பூரில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் RSS இயக்க தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS இயக்கத்திற்கும் சில பிரச்சினைகளில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வந்த செய்தியை அடுத்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அத்வானி ஈடுபட்டார். பிரதமர் பதவி பற்றி குறிப்பிட்ட LK அத்வானி சங் பரிவார் அமைப்புகளில் தாம் ஏற்ற முக்கிய பதவிகளை காட்டிலும் பிரதமர் பதவி ஒன்றும் பெரிதல்ல என்றும் பிரதமர் பதவி வேட்பாளருக்கான போட்டியில் தாம் இல்லை என்றும் அத்வானி உறுதிபட தெரிவித்தார். मैं समझता हूं कि जितना मुझे इन संस्थाओं से मिला है, संगठनों से मिला है और जितना मुझे अपने सहयोगी कार्यकर्ताओं से मिला है और जितना देश ने मुझे दिया है वो प्रधानमंत्री पद से काफी अधिक है. அத்வானியின் இந்த கருத்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிதான் பாஜகவில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பது உறுதியாகியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். ஐநா பொதுசபையின் 66வது ஆண்டு கூட்டம் நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் அளிப்பது குறித்தும் விவாதிக்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு நியூயார்க் சென்றுள்ளது. ஐநா பொதுசபையில் வரும் 24ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் உரையாற்றுகிறார். முன்னதாக ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எல்லை தாண்டிய தீவிரவாதம், பாலஸ்தீனிய பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவர் எடுத்துரைக்க உள்ளார். G4 அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில், ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச உள்ள பிரதமர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் அளிப்பது குறித்து ஆதரவு கோர உள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்ததை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி இடிந்த கரையில் கடந்த 11வது நாளாக அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களை பிரதமரின் தூதராக நேற்று தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் போராட்டக் குழுவினர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் தலைமை செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டப் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக போராட்டக் குழுவினர் அறிவித்தனர். நாளையே அமைச்சரவையை கூட்டி கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வேலைகளை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், பிரதமரை சந்திக்க செல்வதற்கு ஒரு குழுவுக்கு நேரம் கேட்டும் உடனடியாக தீர்மானம் இயற்றுவதாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். உண்ணாவிரதத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம்.
அந்த அடிப்படையிலே உண்ணாவிரதத்தை நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம். முன்னதாக கூடங்குளத்தில் நேற்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கூடங்குளம் மக்களின் பிரச்சினைகளையும் முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களையும் தாம் பிரதமரிடம் தெரிவிக்கப் போவதாகவும், இந்த பிரச்சனையில் பிரதமர்தான் இறுதி முடிவு எடுப்பார் என்றும் தெரிவித்தார். பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய உத்தரவோட நான் கூடங்குளம் சென்று இடிஜக்கரை பகுதியில் உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டேன். அதற்கு பிறகு இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை பிரதமரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பிரதமரிடம், தமிழக முதலமைச்சருடைய கருத்துக்களை பிரதமரிடம் உள்ளாட்சி தேர்தல் தேதியை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வருகிறது. வழக்குகள் காரணமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவது தாமதமாவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சியுடன் திருவெரும்பூரை சேர்த்தது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருச்சி மாநகராட்சியில் திருவெரும்பூரை பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் இணைத்துள்ளதால் அது செல்லாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இன்று இரவுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் கூறியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்தவித முடிவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தமிழ்நாட்டில் இனி ஜாதி கலவரம் நடக்காத வகையில் அனைத்து கட்சிகளையும் சமூக ஆர்வலர்களையும் தமிழக அரசு அழைத்து பேசி பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையோடு பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது. அவர்கள் கடந்த சில நாட்களாக அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். பேச்சுவார்த்தையின் போது கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் முடிவை எடுப்பதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இதுவரையில் என்ன பேசி வருகிறார்கள் என்பது ஒரு கட்டத்தை எட்டிய பிறகுதான் தெரியும். இதுவரை எங்களுக்கு மேல் விவரங்கள் வரவில்லை. கூடங்குளம் அணுமின் திட்டத்தை குறித்து குறிப்பிட்ட அவர், மக்கள் வேண்டாம் என்றும் கூறும் திட்டத்தை கைவிட வேண்டியது அரசின் கடமை என்று தெரிவித்தார். சிக்கிமில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சிக்கிம் மாநிலத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 90 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த பூகம்பம் மேற்கு வங்காளம், அசாம், டெல்லி, ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளிலும் உணரப்பட்டது. சிக்கிமில் மட்டும் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாகி மண்ணில் புதைந்து கிடக்கின்றன. 1,00,000 பேர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். பூகம்பத்தால் ஏராளமான சாலைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளன. சாலைகளில் பெரும் பாறைகள் உருண்டு வந்து கிடப்பதாலும் சேரும் சகதியுமாக இருப்பதாலும் சிக்கிமின் மாங்கன் உள்பட்ட பல மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினரால் இன்னும் செல்ல இயலவில்லை. குடிநீர் குழாய்கள் துண்டித்து கிடப்பதாலும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாலும் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு விமானங்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் போடப்பட்டு வருகின்றன. ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இடிபாடுகளில் சிக்கி மேலும் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் சிக்கிம் மாநிலத்தில் பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை
ஆந்திர கடலோர பகுதியிலிருந்து வட தமிழக கடலோர பகுதி வழியாக தென் தமிழக கடலோர பகுதி வரை பரவியுள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் நல்ல மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆர்.எஸ். மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. போளூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புண்டு. பெங்களூருவில் இன்று பிற்பகல் திருமண மண்டபம் ஒன்றில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து தரைமட்டமானதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள மைசூர் சாலையில் சுமணஹள்ளி என்ற இடத்தில் திருமண மண்டபம் ஒன்று உள்ளது. இதில் இன்று பிற்பகல் திடீரென திருமண மண்டபத்தில் தீப்பிடித்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மண்டபத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. இதனால் அந்த கல்யாண மண்டபமே இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு படை வீரர்களில் 5 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்களையும் மேலும் 5 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து நடந்த இடத்தில் இடிபாடுகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எம்எல்எம் வர்த்தகம் மூலம் பழச்சாறு விற்றதில் பல கோடி ரூபாய் மோசடி. சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார். எம்பிபிஎஸ் படிக்காமல் மருத்துவம் பார்த்த 17 போலி டாக்டர்கள் கைது. போலீசாரின் அதிரடி சோதனையில் சிக்கினர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.